காய்ஸ் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செய்து ஒரு எண்டு கார்டை போட்டு பாய் பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் 7க்குள்ள இன்னைக்கு மாயாவை ரசிகர்கள்லாம் வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்காக, ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோ கொண்டு வந்து போகலாம். நேற்றுக்கு சரவண விக்ரம் எவிக்ட் ஆகி வெளியே போனார். அவரோட கான்ஃபிடென்ட்டில் நான் எப்படியாவது டைட்டில் வின்னராக ஆகுவேன், அட்லீஸ்ட் நான் வந்து ஃபைனல் மேடை வரைக்கும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தார். இருந்தாலும் அவர் எவிக்ட் ஆனது அவராலே வந்து நம்ப முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே மாதிரி விக்ரம் அவர்கள் மோஸ்ட் இன்ஆக்டிவாக இருந்த பர்சனில் அவரும் ஒன் ஆஃப் த பர்சனாக BB7 வந்து இருந்துட்டு இருந்தார். ஸோ இதனை தொடர்ந்து அதிகமாக பேம்பரிங் பண்ணது மாயா, பூர்ணிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்களுக்கு. அதே மாதிரி விக்ரம் அவர்களுக்கு எங்கேயாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த இடத்துலையும் இவங்க நிற்கல அப்படிங்கிறதும் உண்மைதான். அதே மாதிரி எங்கெல்லாம் டைம் கிடைக்குமோ அங்கெல்லாம் விக்ரம் அவர்களை வச்சு செய்யவும் செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் எவிக்ட் ஆகி போகும்போது நிறைய பேர், அதாவது அவரு கூட இருக்கக்கூடிய டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள், அர்ச்சனா, தினேஷ் இவங்கெல்லாம் முதல் கொண்டு கூட நீங்கள் வெளியே போனால் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிருக்கும், நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் ப்ரீஸில் வந்து இருக்காரு, அதே மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா கேம் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா, தினேஷ் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க, இன்க்ளூடிங் மணி ஆல்சோ. ஆனாலும் மாயா அவர்களுடைய முகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து 1000 விஷயங்களை வந்து சொல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. விக்ரம் அவர்கள் எவிக்டாக வெளியே போனதுக்கு நிறைய பேர் கவலைப்பட்டாங்க. இப்படி ஒரு குட் சோல் வந்து எவிக்டாக வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும். அதே மாதிரி தினேஷ் கூட மணிக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, விக்ரம் வந்து ஒரு நல்ல பையன்டா, இஸ் அ குட் கேரக்டர், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, ஒரு சூப்பரான பர்சன், ஜெம் பர்சன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனாலும் நம்மளுடைய இதெல்லாம் விட்டுருவோம். சரவண விக்ரம் ரொம்பவே நம்பினது, அதே மாதிரி ரொம்பவே பிடிச்ச பர்சனாக இருந்தது மாயா அண்ட் பூர்ணிமா கூட விக்ரம் கிட்ட போய் இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், நீ நல்லா இருப்ப, வெளியே வந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, கிளாரிட்டி வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் இதை பற்றி கிளாரிஃபை பண்ணாமல் விட்டுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் மாயாவோட ரியாக்ஷன், இட் இஸ் அ ஒர்ஸ்ட் பிஹேவியர் ஆஃப் தி சீசன், ஆல் ஓவர் த சீசன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அவர் வந்து வெளியே போகும்போது ஓகேடா உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க, 4 வார்த்தைகள் சொன்னாங்க, அதனால நீ இந்த மாதிரி மாறிட்ட, ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தெரியும், நமக்குள்ளே 1000 டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தாலையும் நம்ம ஃப்ரெண்டாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கட்டி பிடிச்சி ஓகே பாய்ப்பா நல்லா இருப்பா, வெளியே வந்து நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலுக்காகவாது வந்து பேசியிருக்கலாம். பட் அவங்க அந்த விஷயத்தை வந்து பண்ணவே இல்லை. பண்ணாமல் இருந்ததை விட்டுட்டு அந்த முகத்தோட எக்ஸ்ப்ரெஷன், அது வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இரிட்டேட்டிங் எக்ஸ்ப்ரெஷன் தான் வந்து சொல்லணும். அது சரவண விக்ரம் வந்து பார்த்தா அவரோட மனசு எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும் அப்படின்றது வந்து தெரியல. அவர் கடைசியாக போகும்போது கூட எல்லாரை பற்றியும் ஸ்பீச் கொடுக்கும்போது, மாயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளை, அதே மாதிரி இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு, அதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிருந்தேன், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அக்ரியாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயா கிட்ட வந்து பேசினார். ஆனால் மாயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை கொடுத்து ஒட்டு மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்றதுலையும் மாற்று கருத்து இல்லை. கட்டி பிடிக்க போகும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன், முகத்தில் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது டோர் ஓப்பன் ஆகிடுச்சு, அவர் உள்ளேயும் போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு இருக்கிறதுலே ஆர் டு த கோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி எல்லாரும் வழி அமைக்க எல்லாரும் உள்ளே போகும்போது இவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க. கேட்டால் அந்த காக்ரோச் மேட்ரு, அவங்க ஃபேமிலி வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான்லாம் அவனை வந்து ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நெட்டிசன்கள்லாம் போட்டு ரசிகர்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியாக்களில் அப்படியே போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க மாயாவை. அதுவும் சொல்லப்போனால் சோசியல் மீடியாக்களில் ரொம்ப நாளாக வந்து BB7 பற்றி பேசும் பொருளாகவே இல்லை, ரொம்ப ட்ரெண்டெல்லாம் ஆகலை. ஆனால் இப்போது இன்றைக்கி அவ்வளோ தூரம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக சரவண விக்ரம் எவிக்ஷன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நடந்த மாயாவோட ரியாக்ஷனை வச்சு வெளுன்னு வெளுத்துட்ருக்காங்க நெட்டிசன்கள் அண்ட் ரசிகர்கள். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஹாக்வேர்டாக தான் வந்து இருந்தது. என்னடா இவ்வளோ தூரம் பழகிட்டு அவன் எவிக்டாக வெளியே போகிறான், அட்லீஸ்ட் நீ அழுவாத, அட்லீஸ்ட் ஒரு 4 வார்த்தை, உனக்கு எத்தனை டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தாலும் ஓகேடா நல்லா இருறா, சம்மாதிடா, வெளியே போய் நல்லா இருறா அப்படின்னு சொல்லி 4 வாரத்தை நல்லபடியாக சொல்லி அனுப்பிச்சிருக்க முடியும், மாயாவால் முடியும். ஆனால் அதை அவங்க பண்ணலை. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். இதை பார்க்கும்போது சரவண விக்ரமுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத
கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி.